தம்பி அந்த பாப்பா இவர் விளையாடுறத பார்த்து வான் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க சித்தப்பா வராரு. வந்து உனக்கு என்னடா இவன் அப்போலேருந்தே பார்த்துட்ருக்கேன் தம்பி, அப்படி தான் அவன் நடந்துக்கிறான் அப்படின்னோடனே இவர் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. கிளம்புன கேப்பில் வீட்டில் போய் பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்சோன்னே என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உன் பொண்ணுக்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிறான். என்னங்க சொல்கிறீங்க எனக்கு புரியல. இல்லைம்மா இந்த விஷயத்தில் நான்லாம் பொய் சொல்ல மாட்டேன். இல்லை பொய் சொல்லி என்னங்க கிடைக்க போகுது எனக்கு அப்படின்றாங்க. விஜய் இது வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்தானா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீ மட்டும் வந்து எல்லாருமே என்ன நடந்துச்சு தெரியாமல் சரி அந்த பாப்பாவே கேட்போமே அப்படின்னு அந்த பாப்பா வர சொல்லி கேட்குறாங்க. அந்த தம்பி உன்னை திட்டினாரா, விஜய் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாரா, ஆமாம் அப்படின்னுது. அதுக்கப்புறமா எல்லாம் யோசிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு. இவரும் காரணம் இல்லாமல் கம்முன்னு போக மாட்டேனே, விஜய் நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருப்பானே அப்படின்னும் போது கோவப்பட்டு சாரதா போயிட்டு முத்துமலரை கூப்பிட்டு அடிச்சுக்கிறாங்க. அடித்து பெரும் சண்டை. அது உன் புள்ள என்னடி தப்பாக நடந்துக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கே ஆச்சரியமாக பார்க்குறான், நம்ம எதுவும் பண்ணலையா அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் காவேரிக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. விஜய் காவேரி வராங்க.